இப்போ நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்குங்க சார்? மாடு 10 ரூபாய் இருந்துச்சுங்க. இப்போ ஒரு 7 ரூபாய் என்னமோ இருக்குதுங்க. கொஞ்சம் மேவு கம்மியானனால இந்த தை மாதம் வெயில் ஜாஸ்தி ஆகுதுல்லைங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேவு கம்மியாயிருச்சுங்க. மேவு கம்மியாச்சுனால அப்பா ஒரு 3 ரூபாய் வேறவங்களுக்கு விற்றுட்டாப்புல. அப்போ இன்னும் அடுத்த மாதம் போது மாசி மாதம் வரும்போது இன்னும் வெயில் ஜாஸ்தியாயிருங்க. அந்த பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருங்க. அந்த தீபாவளி மாதம் இருக்குமில்லங்க, கார்த்திகை, ஆமாம் சார், தை மாதம், இந்த இது ஐப்பசி, இந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இங்கே புல்லெல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த மாதத்தில் வந்துட்டு ஈஸியாக மாடுகளுக்கெல்லாம் தீவனம் கிடைக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மாடு வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாட்டுக்கு உண்டான வயிறு வந்து நிறைய ஆகலைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் விற்றுட்டாப்பிள்ளைங்க, அப்பா விற்றுட்டாப்பிள்ளைங்க. ஒரு 2 மாடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக மேய்ச்சிட்டு வரலாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க சார், அப்படியே வாக்கிங்களா. மாடுகளை நீங்கள் வெளியே தான் கட்டியிருக்கீங்களா? வெளியே தான் இருக்குதுங்க, வேறு அந்த பக்கம் இருக்குதுங்க. இங்கே தான் நீங்கள் கட்டிக்குவீங்களா இல்லை நீங்கள்? இங்கே எல்லாம் மாடு கட்டியிருக்குங்க. ஆடு மாடுகள்லாம் மழை வந்தாலும் நனைஞ்சிட்டே தான் இருக்குங்க சார். செருப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே முக்கியமாக என்ன தொழில் சார் நம்ம ஏரியாவில் பண்ணுறாங்க சார்? இங்கே முக்கியமாக வாழ்வாதாரமே மீன் பிடிக்கிறதுங்க. மீன் பிடிக்கிறதுங்க, விவசாயம். விவசாயம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தோட்டங்காடு விவசாயத்துக்கு வேலைக்கு போவாங்க ஆளுங்க. காலையில் நேரம் நைட் நேரம் எல்லாம் காலையில் நேரம் நைட்டு வலை போட்டு காலையில் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அது ஒரு சிலர் வந்து ஒரு 50% ஆளுங்க மீன் பிடிக்கிற தொழிலுங்க. இன்னொரு பகுதி ஆளுங்க வந்து விவசாயத்துக்கு தான் வேலைக்கு போகிறது தாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆமாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூச்செடி ஜாஸ்தி. ஆமாங்க ஆமாங்க. அது அப்போ ரொம்ப மாறி. ஆமாங்க சார். ஒன்றும் வெறுங்காலில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? நாங்களாம் பாங்காடெல்லாம் வெறுங்காலியாக தான் நடப்போங்க. சார், இப்போ மீன் வந்து நீங்கள் பிடிக்கிறீங்களாங்க? மீன் வந்து எப்படி நீங்கள் விற்பனைக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க சார்? இங்கே இந்த மீன் டெண்டர் எடுத்துருக்குறாங்கல்லுங்க, டெண்டர் சொசைட்டி மூலிமா ஏலத்துக்கு எடுத்து டெண்டர் எடுத்துருக்குறாங்க, பணம் கட்டி எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தான் சார் மீன் போடணும். அது அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு, அதாவது வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மீன் வந்துட்டு இந்த ரோகு, மிருகாலு, அவுரி, கட்லா இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு கிலோவுக்கு இப்போ 70 ரூபா 80 ரூபா கொடுக்குறாங்க. அதே இந்த ஜிலேபியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிலோவுக்கு 50 ரூபா 40 ரூபா இப்படி கொடுக்குறாங்க. அது அந்த சில மீன்களுக்கு இந்த தேடு அப்படிம்பாங்க, அதுக்கு வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா தான் கொடுப்பாங்க. ஒரு வலை வாங்கி ஒரு கிலோ வலைங்களுக்கு 1000 ரூபா ஆகி போகுதுங்க. செலவெல்லாம் இது பண்ணுறதுக்கு 1000 ரூபா ஆயிடுதுங்க. 1000 ரூபா அந்த கண்ணி பிடிச்சி ஈயங்கடிச்சு வலைக்கு கொண்டு போய் ஒரு பொம்பளை ஆம்பளை இருப்பார் 2 பேரும், அவங்க பரிசில் வாங்கி யூனிட் இருக்குங்க. பரிசில் வாங்கினாங்கன்னா யூனிட் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் யூனிட் இருக்குங்க. அந்த பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மீன் போட்டுக்க முடியும். வெளியே பார்க்கறது வந்து நீங்கள் வந்தீங்கன்னாங்க, வெளியே பார்க்கறது அரைச்சி வந்தாங்களோ வந்து மீன் பிடிச்சிட்டு போய் விற்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பாஸ் மாறுங்க, டோக்கன் மாதிரி. அது யூனிட்டுங்கிறவங்களுக்கு தான் மிஸ்க்குன்னு ஏதோ ஒன்று அவங்க எதோ தப்பு பண்ணாங்கன்னா யூனிட் எடுத்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் மீன் பிடிக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில கண்டிஷனால தான் இங்கே எல்லாம் பொழப்பு நடந்துட்டு இருக்குங்க.